நுட்பமாக செய்கிறோமோ அந்த அளவுக்கான வருமானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பொதுவாக எங்களோட பகுதியில் இருக்கக்கூடிய தரத்தோட்டம் இந்த இயல்போட ஒப்புடைய இந்த பகுதி கொஞ்சம் வித்தியாசமான இருக்கக்கூடிய ஒரு இடங்களில் இருக்கக்கூடிய இனங்களை கொண்டு நாங்கள் வச்சு எப்படி அது வளருது காய்க்குதுன்றதுக்காகத்தான் ஒரு ஆர்வத்தோடு இடத்தை வந்த நான். இப்போ அண்ணாண்ட சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க, நாங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. புதுதாக இப்போ உள்ள நிலைமையில் விவசாயம்ன்றது நாங்கள் ஒரு பிரதான தொழிலாக செய்யாவிட்டால் கூட வீட்டில் நீங்கள் இருக்கிற இடம் கூட ஒரு பரப்பு காணி கூட உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஒரு மேலதிக வருமானங்களை ஈட்டக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை சுமையில் நீங்கள் ஒரு வருமானத்தை மட்டும் நம்பி இருக்காமல் இது நீங்கள் உங்களோட வீட்டில் உள்ள நீங்கள் மட்டும் இல்லை, வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்காக இல்லை வீட்டில் உள்ள யாரோட செய்யக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு உதவியாக இருப்பினும் நீங்கள் விவசாயத்தை எப்படியும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு வீடுகளில் நீங்கள் செய்ய வேணும். அதான் கஷ்டப்பட்டு இந்த உலகங்கள விலையேற்றம் உரங்கள விலையங்க மருந்து பொருட்கள் விலையங்க உள்ள கஷ்டப்பட்டு கொண்டு போனால் இந்த சந்தையில் உள்ளவை தான் அந்த விலையை தீர்மானிக்கிற அளவுக்கு இருக்குது. நிச்சயம் அந்த நிலைமை மாற வேணும். இரண்டால் கஷ்டப்படுறது ஒருவர் பயனடைவது இன்னொருவராக இருக்கிறார்கள். சும்மா இருந்து கொண்டு தங்களுக்கு விலையை வச்சுக்கொண்டு தாங்கள் நிற்கிறத வச்சுக்கொண்டு இப்போ எங்கிட்ட குறைய விலையை எடுத்துக்கொண்டு போய் இடையில் தஜாவான முறையில் இதை அணுகினால் கொஞ்சம் நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த பெரிய ஒரு சவால் என்னென்றால் அடுத்த தலைமுறைக்கு இந்த விவசாயம் தொடர்பான ஆர்வம் மிக குறைவு. முன்னோர் உள்ள தலைமுறையில் எங்கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைச்சாலும் நாங்கள் அடுத்த தலைமுறையை ஒப்படைக்கிறது மிக கடினமான இதுக்கு. நிச்சயமாக விவசாயம் என்றது மிகப்பெரிய உங்களுடைய வருமான வியாபாரம் என்றதை தாண்டி மனதளவில் மிகப்பெரியக்கான விழிப்புணர்வு இப்போ உள்ள இளைஞர் மத்தியில் போதாமல் இருக்கிறது வருத்தக்கூடிய விடயம் தான். இருந்தாலும் தொடர்பான ஒரு முழுமையான ஒரு வேலை திட்டத்தை எல்லாரும் சேர்ந்து முன்னெடுப்பது தான் சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி அண்ணா. நீங்கள் இதை என்னோட 2-3 நாள் தொடர் கொண்டு இப்போ எங்களுக்கு காலநிலையும் புயல்கள் அடிக்க போகிறோம்னா அங்கே எல்லாப்படியிருந்து வேலைக்கே வந்து வணக்கம். இவர் என்னுடைய சப்ஸ்கிரைபர், முருங்கை தோட்டத்தில் விவசாயத்தில் செய்கிறார். இவர் எல்லாப்பட்டி மண்குன்பானில் தோட்டங்கள் செய்து வர்ற அனுபவம் உள்ளவர். அவர்கிட்ட இந்த முருங்கை விவசாயத்தை பற்றி கேட்போம். என்னென்ன நடுங்க நான் சொல்கிறதையும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீங்கள். இவர் ஒரு வித்தியாசமாக செய்கிறார். அப்போ அவர் என்னட்ட அந்த இனம் எடுக்கிறதுக்காக வந்தவர். அப்போ அது தொடர்பாக நாங்கள் அவர்கிட்ட கேட்போம். வணக்கம். வணக்கம் அண்ணா. நீங்கள் இப்போ இந்த முருங்கை விவசாயத்தை பற்றி ஒரு சொல்லுங்கள். எங்களை புதிதாக எங்களுடைய யாக்குடா நாட்டை பொறுத்த வரைக்கும் பல விவசாய நடவடிக்கைகள் கூட வரக்கூடிய ஆக்கள் மத்தியில் இன்றைக்கி முருங்கை பயிர் என்றது மிகவும் பிரபலியமாக பேசப்பட்டு வருகின்ற ஒரு பயிர். புதிதாக பணப்பயிர் என்று கூட சொல்லலாம். அதுதான் உண்மை. மற்ற பயிரோட ஒப்படைக்க பொழுது இதுக்குதான நாங்கள் கூடுதலாக மினக்கிற டைம் குறைவாக இருக்கும். அதே மாதிரி பராமரிப்புன்றது ஒரு இலகுவாக 1-2 பேர் வச்சுக்கொண்டு கூட செய்யக்கூடியதாக இருக்கும். இதை நாங்கள் எவ்வளோ தூரம் நுட்பமாக செய்கிறோமோ அந்த அளவுக்கான வருமானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பொதுவாக எங்களோட பகுதியில் இருக்கக்கூடிய தரத்தோட்டம் இந்த இயல்போட ஒப்புடைய இந்த பகுதி கொஞ்சம் வித்தியாசமான இருக்கக்கூடிய ஒரு இடங்களில் இருக்கக்கூடிய இனங்களை கொண்டு நாங்கள் வச்சு எப்படி அது வளருது காய்க்குதுன்றதுக்காகத்தான் ஒரு ஆர்வத்தோடு இடத்தை வந்த நான். இப்போ அண்ணாண்ட சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க, நாங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. புதுதாக இப்போ உள்ள நிலைமையில் விவசாயம்ன்றது நாங்கள் ஒரு பிரதான தொழிலாக செய்யாவிட்டால் கூட வீட்டில் நீங்கள் இருக்கிற இடம் கூட ஒரு பரப்பு காணி கூட உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஒரு மேலதிக வருமானங்களை ஈட்டக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை சுமையில் நீங்கள் ஒரு வருமானத்தை மட்டும் நம்பி இருக்காமல் இது நீங்கள் உங்களோட வீட்டில் உள்ள நீங்கள் மட்டும் இல்லை, வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்காக இல்லை வீட்டில் உள்ள யாரோட செய்யக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு உதவியாக இருப்பினும் நீங்கள் விவசாயத்தை எப்படியும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு வீடுகளில் நீங்கள் செய்ய வேணும். அதுதான் எங்களுடைய எல்லாருடைய விருப்பம், அண்ணனுடைய விருப்பம். அதுதான் அதுக்காக தான் அண்ணா தன்னுடைய இந்த வேலையை விட்டு கூட இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் நிச்சயமாக அண்ணாவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. அண்ணா நல்ல அருமையான விஷயங்களை சொல்லி கொண்டு வரார். அதை நீங்கள் செய்ய பார்த்து நீங்கள் நன்மை அடைய வேண்டும். நான் கூட அண்ணாவுடைய அப்படி ஒரு காணொலியை பார்த்து தான் அண்ணாவை தொடர்பு கொண்டு நாங்கள் இன்றைக்கு இந்த கிளைகள் எடுத்துக்கொண்டு எங்களோட இடங்களில் கொண்டு நடத்துக்கு வந்திருக்கிறோம். உண்மையிலே இது ஒரு நிச்சயமாக ஒரு 3 மாதத்தில் உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும். நீங்கள் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சொல்லக்கூடியது நட்டம் உண்டு. அப்படியான உண்மை. அதை உரிய பருவத்தில் நீங்கள் அதை செய்தீங்களா இருந்தால் நிச்சயம் அதனுடைய ஒரு வருமானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதெல்லாம் இன்றைக்கு அண்ணாண்ட தோட்டத்தையும் பார்த்துட்டு அண்ணாட்ட கொஞ்சம் மரத்தண்டுகளையும் வாங்கி கொண்டு நடுவோண்டு பார்க்குறோம். நல்ல விஷயம். நீங்கள் ஒவ்வொருவரும் முயற்சி செய்யுங்க. இப்போ எங்களோட பகுதியிலே இங்கே உள்ள பிரச்சனை எங்களை மணல் சார்ந்த ஒரு பகுதி. புதிதாக நீர்ப்பாசனம் செய்கிறது மற்ற பசலை வர்றது பெரிய சவாலாக இருக்கும். ஆனால் இந்த இடங்கள் அப்படி இல்லை. இருந்தாலும் இந்த முருங்கைக்குரிய ஒரு புதிய அளவில் வெப்பமும் வர வேணும். அது ஒரு கலர் வலயத்துக்குரிய தாவரம். இப்போ நீங்கள் அதையே நீங்கள் இருக்க இடத்துல கொள்ள வேணும். அதுக்கான எல்லா இடத்துலையும் வராது காய்க்காதாண்டா இல்லை. அந்தந்த பகுதிகள் அந்தந்த ஏற்ற மாதிரி காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செய்தீங்கன்னா நிச்சயமாக அதனுடைய நன்மையை நீங்கள் எல்லாரும் பெற்றுக்கொள்ள முடியுமா நினைக்கிறேன்.
மற்றது இப்போ நீங்கள் அங்கே பார்த்ததுக்கும் இங்கே இப்போ எங்களோட வடமராட்சி தான் இது கொஞ்சம் ஒரு 40-50 கிலோமீட்டர் வித்தியாசம். உங்களோட பகுதி மணல் பகுதி, மற்ற கடல் பக்கம் இருக்கும். எங்களுக்கு கடல் இருக்கிறபடியாக அந்த வெங்காயத்தில் ஒரு நன்மை இருக்குன்னா அது வித வெங்காயத்துக்கு இஞ்சத்தை வெங்காயம் மதிப்பு. ஏன்னா அது பழுதாகாத அப்படியே இருக்கும். அப்போ இறைவனும் அப்படி தான் எல்லாரையும் படைச்சிருக்கிறோம் வாழக்கூடிய மேல். அப்போ உங்களோட மண்ணுக்கும் இஞ்சத்தை பற்றி என்ன கதைக்கிறார் விவசாயம்? இஞ்சத்தை முருங்கை செய்யக்கும் உங்களோட பக்கம் செய்யக்கும் உள்ள வித்தியாசம். எங்களோட இடத்துல சொல்லக்கூடியவ கூடுதலாக எங்களோட இடத்தை விட இந்த பகுதிகளில் கூடுதலான அதிக விளைச்சல் வருது. காய்கள் என்ற நிறம் தரம் தொடர்பாக நல்ல அபிப்பிராயங்கள் இருக்குது. இப்போ அந்த வகையில் அந்த ஆர்வத்தில் தான் நான் அந்த இடத்துக்கு வந்தேன். நான் கூடுதலாக இது ஒரு செம்மண் கலந்த இருவாட்டித்தன்மை மாதிரி தான் எங்களுடைய இதுக்கு தெரியுது. இப்போ இதில் என்னென்ன கூடுதலாக எங்கள் இடத்தை விட எங்களுக்கு கொஞ்சம் சவால் கொஞ்சம் குறைவாக இருக்குது. இந்த நீர்ப்பாசனம் பண்ணுறது கொஞ்சம் எங்களுக்கு இப்போ கிழமைக்கு 2 தரம் நாங்கள் நீர்ப்பாசனம் செய்ய வேண்டியது இங்கே அந்த சிக்கல் இருக்கான்னு நினைக்கிறேன். பட் அது இந்த மணலோட தன்மைக்கு மேற்று கொஞ்சம் பசலையான மண்ணாக இருக்கபடியாக மரங்கள் வந்து ஓங்கி செழிப்பாக வளருது. எங்களோட இடங்களில் அந்த அளவுக்கு பெரிய அகலமான இப்படிக்குள்ள பரப்பிய மரங்களை காணக்கூடியதாக இல்லை. மற்றது கொஞ்சம் மெனக்கெடு சிறப்பாக செய்யணும் அந்த இடங்களில் எங்களோட ஒப்பிடும் போது. மற்ற இந்த ஏரியா நீங்கள் பார்த்தீங்கன்னா அநேகருடைய காணிகளில் முருங்கை மரம் இல்லாத காணியை காணக்கூடியதாக இல்லை. அந்த அளவுக்கு எல்லாரும் செய்யணும். நல்ல விஷயம், சந்தோஷம். வேறு என்ன அடுத்தது கேட்கணும்னா அந்த சந்தைப்படுத்தலில் இருக்கிற சிக்கல்களுக்கு தானே அதுவுமேபடி இங்கேயும் பெரும் பிரச்சனை. அநேகமாக இஞ்சத்தை ஆக்கள் இப்போ எங்களோட முதல் தலைமுறைக்கு வயதுகள் போய்கொண்டிருக்கு. 80 வயது அப்படி 75 அப்படி அதாவது இப்போ எங்கள்கிட்ட தந்துட்டோம் தோட்டத்தை. அப்போ நாங்கள் வேலையும் செய்து கொண்டு 2 பேரும் அநேகமாக இல்லை இடம் 2 பேரும் வேலை தான். அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், அந்த காணிகள் இருக்கிறபடியாக அதுகளில் உற்பத்திகளையும் செய்து கொண்டு இப்படி இளம் விவசாயிகளையும் ஊக்குவிக்கிறோம். முழு நேரம் செய்கிற விவசாயிகளும் இருக்கிறார். இப்போ எங்களோட படித்தவர்கள்லாம் நல்ல மாதிரி விவசாயம் செய்து முன்னேறாரு. ஆனால் அந்த சந்தைப்படுத்தலில் பெரிய சிக்கல்கள் இருக்குது. உங்களோட பகுதியில் சந்தைப்படுத்தலை பற்றி சொல்லுங்கள். குறிப்பாக ஒரு உற்பத்தி செய்கின்ற விவசாய உற்பத்தி பொருட்களை சந்தைப்படுத்துறது ஒரு சவால் மிக்கதாக இருக்குது. அது குறிப்பாக பல இடங்களில் பல வழிகளில் இருக்குது. ஒரு பொருளை நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு தோட்டத்தில் இருந்து அதை பிடுங்கி கொண்டே சந்தையில் விற்கிற பொழுது விலை நிர்ணயம் வந்து அவ தான் செய்யணும். உண்மையாக ஒரு நிறுவனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை உற்பத்தி செய்ய அந்த பொருளுக்குரிய விலையை வந்து நிறுவனம் தான் தீர்மானிக்குது. ஆனால் இந்த மரக்கறி காய்கறியை பொறுத்த வரைக்கும் அந்த சந்தர்ப்பம் வந்து மக்களுக்கு விவசாயிகளுக்கு கிடைக்காம போகுது. அது ஒரு மனவர்த்தத்துக்குரிய விடயம். கஷ்டப்பட்டு இந்த உலகங்களை விலையேற்றம் உரங்கள விலையங்க மருந்து பொருட்கள விலையங்க உள்ள கஷ்டப்பட்டு கொண்டு போனால் இந்த சந்தையில் உள்ளவை தான் அந்த விலையை தீர்மானிக்கிற அளவுக்கு இருக்குது. நிச்சயம் அந்த நிலைமை மாற வேணும். இரண்டால் கஷ்டப்படுறது ஒருவர் பயனடைவது இன்னொருவராக இருக்கிறார்கள். சும்மா இருந்து கொண்டு தங்களுக்கு விலையை வச்சுக்கொண்டு தாங்கள் நிற்கிறத வச்சுக்கொண்டு இப்போ எங்கிட்ட குறைய விலை எடுத்துக்கொண்டு போய் இடையில் தாங்கள் ஒரு குறிப்பிட்ட லாபத்தை வைக்கணும். வியாபாரம்ன்றது லாபம் இல்லாமல் இருக்க முடியாது. இருந்தாலும் ஓரளவுக்கு மனிதாயமானம் செயற்பட்டால் விவசாயம் அநேகமான விவசாயிகள் வந்து பலப்புற விஷயம் என்றால் குறித்த நேரங்கள் தங்களுடைய அறுவடையை கொண்டே உரிய விலையில் விற்க முடியாத பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. இதில் வந்து இப்போ சட்ட ரீதியாக நாங்கள் அதை பார்க்க வேண்டியும் இருக்குது. மற்ற அந்த வியாபாரிகள் வந்து மொத்த வியாபாரிகள் வந்து ஓரளவுக்கு மனிதாயமான முறையில் இதை அணுகினால் கொஞ்சம் நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த பெரிய ஒரு சவால் என்னென்றால் அடுத்த தலைமுறைக்கு இந்த விவசாயம் தொடர்பான ஆர்வம் வந்து மிக குறைவு. முன்னோர் உள்ள தலைமுறையில் எங்கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைச்சாலும் நாங்கள் அடுத்த தலைமுறையை ஒப்படைக்கிறோன்னு மிக கடினமான இதுக்கு. நிச்சயமாக விவசாயம் என்றது மிகப்பெரிய உங்களுடைய வருமான வியாபாரம் என்றதை தாண்டி மனதளவில் மிகப்பெரிய ஒரு மன கிளர்ச்சிக்கு மன அமைதிக்கு மன உற்சாகத்தும் தரக்கூடிய ஒரு விடயம். நீங்கள் அதை செய்து அனுபவித்தால் தான் அந்த உணர்வை நீங்கள் எல்லாரும் புரிந்து கொள்ள முடியும். இப்போ இருக்க தலைமுறையில் அதோட ஆர்வம் குறைவு தான். நிச்சயமாக நாங்கள் அவர்களை அறிவூட்டி அந்த விடயத்தை முன்னெடுக்கிறது தான் எங்களுடைய அந்த உணவு ரீதியான பாதுகாப்பும் ஒரு ஆரோக்கியமான உணவை நாங்கள் கொண்டு போகிறதுக்கு சாதகமாக இருக்குன்னு நினைக்கிறோம். அதற்கான விழிப்புணர்வு இப்போ உள்ள இளைஞர் மத்தியில் போதாமல் இருக்கிறது கற்றுக்கூடிய விடயம் தான். இருந்தாலும் தொடர்பான ஒரு முழுமையான ஒரு வேலை திட்டத்தை எல்லாரும் சேர்ந்து முன்னெடுப்பது தான் சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி அண்ணா. நீங்கள் இதை என்னோட 2-3 நாள் தொடர் கொண்டு இப்போ எங்களுக்கு காலநிலையும் புயல்கள் அடிக்க போகிறோம்டா அங்கே எல்லாப்படியிலேருந்து வேலைக்கே வந்துடு. உண்மையபடி விவசாயி 4 மணிக்கே நித்திரையை விட்டு எழும்பிடுறாரு. செய்தாலும் அவர்களுடைய அந்த முயற்சியும் ஆரோக்கியமான தன்மைக்கும் விவசாயம் ஒரு காரணம். ஏனென்றால் அந்த அதிகாலையில் வேலை கிளம்புறது மற்ற ஒரு செயற்பாட்டை செயற்படுத்தினால் அதை நேர்த்தியாக செய்வதனாலும் விவசாயத்துக்கு நீங்கள் உங்களோட ஆர்வங்காரமாக வந்து இந்த முருங்கைத்தடியை பெற்றிருக்கிறீர்கள். இதால் நீங்கள் பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஏனைய இளம் விவசாயிகளை ஊக்குவிப்பதற்கு இருவரும் சேர்ந்து நடவடிக்கை எடுப்போம் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.